வெல்கம் டு ஹைஸ்பி ஏஜே கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க. 1 2 3 லைன் போட்டுட்டு நம்ம ஒரு சாய்வாக நம்ம கோடு போட்டு வரோம். இப்படி தான் ஃப்ளை ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவுலேருந்து நம்ம செயின் எடுத்துகிட்டு மேலேயும் கொண்டு போகலாம், இல்லைன்னா கீழே இருந்து மேலே கொண்டு போகலாம். கீழே வந்து திரும்பவும் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண மாதிரி அங்கே போய் ஒரு லாக் போட்டுட்டு மேலே கொண்டு போய் கிராஸில் அங்கேருந்து செயின் எடுத்து திரும்ப பட்டன் கொண்டு வர்றது மாதிரி இங்கே நம்ம கொண்டு வந்து ஸ்டிச்சை போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு செயின் எடுத்து சேம் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே கொண்டு போய் ஒரு லாக் ஸ்டிச். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட போன் இருக்கு இல்லையா, அதே போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலேருந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு செயின், அப்புறமா செயின் எடுத்துகிட்டு வந்து கிராஸில் இப்போ மேலே போட்டு காமிக்கிற பாருங்கள். மேலேருந்து 2 சைடில் கொண்டு வந்தாலும் ஒரே சேமாக தான் இருக்கும். மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போட்டு கீழே இருந்து மேலே கொண்டு வந்து ஒரு லாக் செயின் போட்டுட்டு திரும்ப ஒரு செயின் போடணும். உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், தொடர்ந்து கற்றுக்கோங்க. இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு இதே போல் நீங்கள் லைக் ஷேர் கொடுக்கும்போது இது யாருக்கெல்லாம் பிரயோஜனப்படுமோ அவங்களுக்கு போய் சேரும். செயின் இடுங்க. இப்போ அந்த இடத்துல பிரிஞ்சுதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம், 2 செயினை விட்டுட்டு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம செயின் போடணும். லாக் செயின் போட்டு செயின் போடுறோம். இல்லை, இந்த மாதிரி தான் தொடர்ந்து நம்ம பண்ணணும். ஃப்ளை ஸ்டிச் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தொழிலை அதாவது ஒன்று கற்றுக்கும் போது அதை நீட்டாக கற்றுக்கிட்டால் நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அதான் என்னோடய கிளாஸ் வந்து தொடர்ந்து நான் வந்து இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதோ அதை வரிசையாக நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க. பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. நீங்கள் இந்த ஸ்டிச்சு நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வந்து லீஃபுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ்லேயும் சரி மற்ற மாதிரி ஒர்க்குக்கும் சரி நம்ம லீஃப் ஃபில்லிங்க்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும். அதனால் தொடர்ந்து இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச்சு தான். செயின் போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கும். மேலே கொண்டு போய் ஒரு லாக் ஸ்டிச், செயின் கொண்டு வரோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், மேலே கொண்டு போய் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ வந்து எண்டு நட் போட்டு முடிக்கிறோம். இது வந்து ஒரு டிசைனில் இப்போ வந்து டிசைனில் நம்ம பண்ணனாலும் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து தம்ப்லைனில் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். அந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் எல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து எதுன்னா ஒரு லீஃபில் நீங்கள் ஸ்டிச் பண்ணியது எப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. லீஃப் வரைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நடுவில் உள்ள லைன், நடுவில் இருக்கிற லைனு. ஏன்னா லீஃப் வந்து மொத்தமாக நான் போடலான்னு தான் இருக்கேன். எப்படி நினச்சிங்கன்னா லீஃப் எதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் அந்த இது இண்டிவிஜுவலாக தனியாக வந்து உங்களுக்கு பண்ணுவேன். அதாவது இந்த பேசிக் லெவலில் எல்லாம்
ஸ்டிச்சஸை முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான லீஃபு எதை வச்சு நம்ம எந்தெந்த ஸ்டிச் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் போடுவேன். சரிங்களா? பார்த்திங்கன்னா சேம் அதுதான். நம்ம அந்த வரைஞ்சிருக்கிற அந்த லைனில் வந்து செயின் எடுத்து நம்ம பேக்கில் கொண்டு வந்து நம்ம முடிக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணணும். லாக் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு லீஃப் எப்படி இருக்கும், அந்த லீஃப்க்கு ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செயின் போடியும் செயின் எடுக்கும், லாக் போடுக்கிறோம், செயின் எடுக்கும், லாக் கொடுக்குறோம், திரும்பவும் செயின் போடுறோம், திரும்ப ஒரு செயின் எடுக்கிறோம், லாக் கொடுக்குறோம். செயின் எடுத்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிக்கும். இதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். எப்போவுமே வந்து நம்ம ஆரி ஒர்க் வந்து கஷ்டம்னே நினைக்க முடியாது. ஆரி ஒர்க் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்று நீங்கள் பண்ணணும், அந்த செயின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து கிளியராக பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா நமக்கு எல்லா ஸ்டிச்சஸும் நம்மளால் போட முடியும். செயின் சுற்றி செயின் போட்டு பார்க்கும்போது அழகான ஒரு லீஃப் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த முக்கில் வரும்போது ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் போட்டு நம்ம அங்கே திருப்பி எடுக்கணும். அது பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் செயின் வந்து போட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். செயின் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா செயின் போட்டு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதில் வந்து எண்டர் நாட் போட்டு முடிக்கிறோம். லைக் ஷேர் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு ஒரு ஷேர் இது வந்து யாரோ எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும். அதுக்கு நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், அதுக்காகவாவது ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு